வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் 2024ல் கேட்ட இசிஇ கொஷின்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு யூனிட் 1 செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கு டீட்டெயில்டு ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸ் ஃபார் இசிஇ ஸ்ட்ரீம் இதுதான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பேசிக் டாபிக்ஸ் இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ், அதோட எனர்ஜி பேண்ட்ஸ், கரண்ட் டென்சிட்டிஸ், இது வந்து ரொம்ப பேசிக். இதோட டெஃபினிஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வேர்டுமே சிலபஸில் கொடுத்துருக்க ஒவ்வொரு வேர்டு பற்றியுமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா அதிலிருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டயோட் கரண்ட் ஈக்குவேஷன், அதோட கெப்பாசிட்டன்சஸ். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட் மட்டும் இல்லாமல் ஜினார் டயோட், டனல் டயோட், நிறைய ஸ்பெஷல் டயோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிலபஸை வந்து நம்ம சாப்டர் வைஸாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 6 சாப்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சாப்டர்ல இருந்துமே நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எல்லா சாப்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ சாப்டர் வைஸாக கொஷின் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பேசிக் கொஷின் நம்பர் 1. அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பிஹேவியர்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா T ஈக்குவல் டு 0 கெல்வின். ஸோ T ஈக்குவல் டு 0 கெல்வின்ல செமிகண்டக்டர் பிஹேவ்ஸ். இங்கே வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் செமிகண்டக்டர்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு பேஸ்ட் ஆன் டோப்பிங் நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே அவங்க வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலாக செமிகண்டக்டர் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சரில் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்க கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, அட் ஜீரோ temperature equal to 0 or very low temperature, semiconductor acts as insulator. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, absolute zero temperature semiconductor acts as insulator. So option C is the correct answer. Question number 2. The band gap energy of germanium at room temperature is okay. Band gap energy கேட்டிருக்காங்க. band gap energy அப்படிங்கிறது Eg. band gap energyன்னு சொல்லலாம், எனர்ஜி band gap அப்படின்னு சொல்லலாம். ஸோ Eg ஈக்குவல் டு அட் ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாலே நம்மளுக்கு டைரெக்டாக வேல்யூ தெரியும். 0.72 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ஜெர்மானியம். ஸோ இதே நம்ம வந்து சிலிக்கானுக்கும் பார்த்துக்கலாங்க. 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் சிலிக்கான். ஓகே, இது வந்து ரூம் டெம்பரேச்சர் இல்லைங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஜெர்மானியம் அட் ரூம் டெம்பரேச்சர் 0.72. அப்போ ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டுங்க. ஓகே, இப்போ இதே கொஸ்டினில் நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்து அதோட எனர்ஜி பேண்ட் கேப் கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா Eg ஈக்குவல் டு 0.785 மைனஸ் 2.23 into 10 to the power of minus 4 temperature. இங்கே அவங்க கொடுத்துருக்க டெம்பரேச்சரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். This is for germanium. சிலிக்கானுக்கு 1.21 minus 3.60 into 10 to the power of minus 4 into given temperature. This is for silicon. ஸோ டைரெக்டாக மோஸ்ட்லி ரூம் டெம்பரேச்சர் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து நம்மளுக்கு எனர்ஜி பேண்ட் கேப் ஒரு பேண்ட் கேப் எனர்ஜி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சூஸ் தி ரைட் ஆன்சர் அமங் தி ஃபாலோயிங். ஓகே, செமிகண்டக்டர்ஸ் வச்சு ஒரு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தி செமிகண்டக்டர்ஸ் ஹாவ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், zero temperature coefficient of resistor, negative temperature and independent of any temperature coefficient of resistor. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செமிகண்டக்டர்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்
ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி என்னங்க ஆகும்? கண்டக்டிவிட்டியுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுங்களா? அப்போது அது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போது செமிகண்டக்டர் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர். செமிகண்டக்டர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால செமிகண்டக்டர்ஸ் ஹாவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர். இதே ஏ ஆப்ஷன் வந்து பாருங்க, பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டக்டர்ஸ்க்கு, செமிகண்டக்டர்ஸ்க்கு கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து கண்டக்டர்ஸ்க்கு. ஏன்னா கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கண்டக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரிலேஷன் ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகுது. அதனால பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர் ஃபார் கண்டக்டர்ஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு செமிகண்டக்டர்ஸ் ஹேவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர்னு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஃபார் கொஸ்டின் நம்பர் 3, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. A silicon step junction maintained at room temperature under equilibrium condition has a p-side doping. p-side doping கொடுத்திருக்காங்க, n-side doping கொடுத்திருக்காங்க. Compute built-in potential VBI or V0 find out பண்ண சொல்லியிருக்காங்க. built-in potential. யூஸ் thermal voltage VT வந்து 26 millivolt at room temperature கொடுத்துருக்காங்க. இன்ட்ரென்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் NI கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டோனார் கான்சன்ட்ரேஷன், அக்செப்டர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு பில்ட்-இன் பொட்டன்ஷியல் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? பில்ட்-இன் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா தெரியணும். ஸோ சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து பில்ட்-இன் பொட்டன்ஷியலில் என்னன்னு சொல்லலாம்னா, பில்ட்-இன் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம், ஓப்பன் சர்க்கியூட் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். அப்போ அதோட ஃபார்முலா VBI ஈக்குவல் டு VT ln of NDNA upon NI ஸ்கொயர். ஸோ இதில் VT வந்து KT/Q. இங்கே VTக்கு பதிலாக K and T வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா KT/Q நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் VT ஈக்குவல் டு 26 millivoltனு கொடுத்துட்டாங்க. அப்போ 26 into 10 to the power of -3 ln ND வந்து 10 power 15 into NA 2 into 10 power 15 upon NI square. So 10 power 10 into 10 power 10. So இதை சால்வ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணோன்னா 26 into 10 to the power of -3 ln of 2 into 10 to the power of 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 0.616 volt கிடைக்குங்க. So option A is the correct answer. Next question. A bar of intrinsic germanium 6 cm long is subjected to a potential difference of 12 volt. L 6 cm potential difference கொடுத்திருக்காங்க 12 volt. If the velocity of electron, velocityங்கிறது drift velocity of electron is 73 meter per second, then the mobility of electron mu கேட்டிருக்காங்க. Okay. So solution given எழுதிக்கலாம். first L equal to 6 cm, V equal to potential difference V equal to 12 volt and velocity, drift velocity VD equal to 73 meter per second. இப்போ லென்த் வந்து 6 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 73 மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இந்த யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அப்போது மொபிலிட்டி மியூஎன், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. ஸோ மியூஎன் ஈக்குவல் டு விடி அப்பான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்பான் அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு, இதில் இந்த E equal to V/L, potential difference or voltage upon length. ஸோ இதில் V நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 12 volt தெரியும், upon length 6 cm. இப்போ இங்கே
6 சென்டிமீட்டர்னே நம்ம வச்சு சால்வ் பண்ணலாமா இல்லை மீட்டருக்கு மாற்றணுமானா இப்போ நம்மளுக்கு மியூ என்னோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் செகண்ட் ஆர் மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் செகண்ட். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லைங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயரா மீட்டர் ஸ்கொயரான்னு. ஸோ நம்ம வந்து செக் தான் பண்ணி பார்க்கணும். இப்போது இது 12/6 அப்போ 2 வோல்ட் பர் சென்டிமீட்டர்னு வருங்க. இப்போ இது போட்டோம்னா நம்மளுக்கு 2 வோல்ட் பர் சென்டிமீட்டர்னு இருக்கும். பிடி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 73/E நம்மளுக்கு 2 வோல்ட். ஓகே, இதை இங்கே சால்வ் பண்ணுறேன். 2 வோல்ட் பர் சென்டிமீட்டர்னு இருக்கும். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம 73 நம்ம மீட்டர் டு சென்டிமீட்டர்னு மாற்றினோன்னா நம்மளுக்கு வந்து மியூ என் வந்து 73ன்னு ஆப்ஷன்ஸில் எல்லாமே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து மீட்டர்லேயே வச்சு சால்வ் பண்ணுவோம். அப்போ இந்த 6 சென்டிமீட்டரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 12 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண என்னங்க வரும்? 0.06 மீட்டர். அப்போ E ஈக்குவல் டு 200 வோல்ட் பர் மீட்டர். E ஈக்குவல் டு 200 வோல்ட் பர் மீட்டர். அப்போது விடி என்ன தெரியும்? 73 மீட்டர் பர் செகண்ட். இங்கே போட்டோம்னா E வந்து 200 வோல்ட் பர் மீட்டர். அப்போது மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் செகண்ட். ஓகே, 73. அப்போ அவங்க வந்து மீட்டர் பர் வோல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுக்கலிங்க, மீட்டர்லேயே தான் எடுத்திருக்காங்க. அப்போ மியூஎன் ஈக்குவல் டு 73/200 மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் செகண்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இங்கே நம்ம 6 சென்டிமீட்டர்னு அப்படியே வச்சுட்டு இங்கே மியூ எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 73 வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜினார் டயோடில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. In PN junction, under reverse bias, reverse saturation current is produced. The word saturation implies that. Under reverse bias கொடுத்துருக்காங்க, under reverse bias கொடுத்துட்டு reverse saturation current. ஓகே, forward bias இருக்கும்போது நம்மளுக்கு forward current கிடைக்கும். reverse biasல இருக்கும்போது reverse saturation current in terms of மைக்ரோ ஆம்பியர்ல கிடைக்கும். வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் reverse saturation current ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தி வேர்ட் saturation implies that reverse current cannot be increased by increasing the reverse bias across PN junction, but increase with very little with increase in temperature னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிப்ளீஷன் வித் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயர் ரெடியூஸ் ஆகுங்க, வித் ஆஃப் தி டிப்ளீஷன் ரீஜன் ரெடியூஸ் ஆகும். அப்போ அதனால நம்மளுக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நம்மளுக்கு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால நம்மளுக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் கிடைக்கும். பட் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் IS இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ். இப்போ ரிவர்ஸ் பயாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாதுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் பாருங்க, இதுதான் அதோட VI கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இதில் ஃபார்வர்ட் பயாஸுங்கும் போது நம்மளுக்கு அப் டு ஒரு கட்டின் வோல்டேஜ் வரலும் 0 இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரலோ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஃபர்தராக ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து IS, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் வித் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட், ரிவர்ஸ் ஏ ஆப்ஷன் பாருங்க, ரிவர்ஸ் கரண்ட் cannot be increased தான் கொடுத்துருக்காங்க by increasing reverse bias junction. ஆமாம், ரிவர்ஸ் பயாஸ் ஜங்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிவர்ஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, பட் இன்க்ரீசஸ் வித் லிட்டில், வித் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சருங்க. டெம்பரேச்சரை வச்சு ஸ்லைட்டாக நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏல.
ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி பாருங்க கேன் பி இன்க்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகாது நம்மளுக்கு. ஆப்ஷன் டி ரிவர்ஸ் கரண்ட் cannot be decreased by decreasing the reverse bias across PN junction but decrease with decrease in temperature னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 7. Under reverse biasing and small forward biasing, dominant current component in most SiPN junction diodes maintained at room temperature. Which of the following current is produced? ஸ்மால் ஃபார்வர்ட் பயாசிங்லேயும் ரிவர்ஸ் பயாசிங்லேயும் இருக்கும்போது ஒரு டாமினன்ட் கரண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் வந்து எந்தனால நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ட்ரிஃப்ட் கரண்ட் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வரும். இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ட்ரிஃப்ட் கரண்ட் இருக்காது. டிஃப்யூஷன் கரண்ட்டுங்கிறது நம்ம அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டே கொடுத்துருக்க மாட்டோம், ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஐடியல் டயோட் கரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கிடைக்கிறது தான் ஐடியல் டயோட் கரண்ட். நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பயாசிங்கில் கிடைக்காது. ஓகே, டி ஆப்ஷன் பார்க்கலாம். ரீகாம்பினேஷன் ஜென்ரேஷன் கரண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ஸ்மால் ஃபார்வர்ட் பயாசிங்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பயாஸ்ல கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன் டிப்ளீஷன் ரீஜியன், டிப்ளீஷன் ரீஜியன்ல இருக்க கேரியர் கான்சென்ட்ரேஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். விச் காஸ் தெர்மல் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாசிங்ல ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. due to carrier concentration in depletion region decrease ஆகுது. அதனால generation of electrons and holes over the region. ஓகே, இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்னால நடக்கிறது ஜெனரேஷன். ஃபார்வர்ட் பயாசிங் நமக்கு என்ன நடக்குதுன்னா carrier concentration in depletion region increases. அப்போ depletion regionல இருக்க carrier concentration increase ஆகுறதுனால கேரியர் ரீகாம்பினேஷன் நடக்குதுங்க. அப்போ இது ரீகாம்பினேஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்னால, ஜெனரேஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்க கேரியர் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. எங்க? இன் டிப்ளீஷன் ரீஜியன். இங்க கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இன் டிப்ளீஷன் ரீஜியன். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாமினன்ட் கரண்ட் காம்பனன்ட் is produced due to recombination and generation current. So in the question ku option D is the correct answer. Next question. Zener diode is made by only N region is heavily doped, only P region is heavily doped, both P and N regions are heavily doped. Zener diode, when comparing to PN junction diode, both P and N regions are heavily doped. ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஏதாவது ஒரு ரீஜியன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. பி அண்ட் என் ரீஜியன்ஸ் ஆர் ஹெவிலி டோப்டு, இது ஓகே. டி ஆப்ஷன் லைட்லி டோப்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, வென் கம்பேரிங் டு பிஎன் ஜங்ஷன் டயோட் போத் பி அண்ட் என் ரீஜியன்ஸ் ஆர் ஹெவிலி டோப்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 9. The breakdown voltage of Zener diode with minimum Zener current of 10 milliampere கொடுத்திருக்காங்க is 5 volt. அப்போ breakdown voltage of Zener diode வந்து 5 volt கொடுத்திருக்காங்க. If maximum power rating of Zener diode is 150 milliwatt, then its allowable maximum current is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். breakdown voltage V is equal to 5 volt. minimum Zener current I is minimum 10 milliampere. Next, maximum power rating of a Zener diode P is max is 150 milliwatt. Then its allowable maximum current என்ன கேட்டிருக்காங்கன்னா I is max என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. maximum allowable current கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கிவன்ல இருந்து நம்ம எப்படி ஃபார்முலாஸ் எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ பிஇசட்ல இருந்து பிஇசட்டோட ஃபார்முலா என்னங்க தெரியும் நம்மளுக்கு? பவர் ஈக்குவல் டு விஐ ஐ ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர் தெரியும். அப்போ பிஇசட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஇசட் மேக்ஸ்.
இந்த விஇசட் மேக்ஸ் விஇசட் மினிமம் கிடையாதுங்க. விஇசட்ங்கிறது பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் ஜினார் டயோட். இப்போ விஇசட் ஐஇசட் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம 150 மில்லி வாட். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஐஇசட் மேக்ஸ் வேணும். அப்போ ஐஇசட் மேக்ஸ் ஈக்குவல் டு 150 மில்லி அப்பான் 5. விஇசட் வந்து நம்மளுக்கு 5 தெரியும். 150 மில்லி அப்பான் 5. ஸோ ஐஇசட் மேக்ஸ் ஈக்குவல் டு 30 மில்லி ஆம்பியர். ஸோ இதிலிருந்து நம்ம மேக்ஸிமம் அலவபிள் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஐஇசட் ஈக்குவல் டு 30 மில்லி ஆம்பியர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The Zener voltage of Zener diode is 10 volt. Find its IZ. ஓகே, ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அந்த சர்க்கியூட்டில் IZ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜெனாரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் 10 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் VZ ஈக்குவல் டு 10 வோல்ட். இப்போ ஒரு ஜினார் டயோட் கொஷின் கொடுத்துட்டு தியரிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு சர்க்கியூட் கொடுத்து நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஜினார் டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஜினார் டயோட் ஐடியலாக கொடுத்துருக்காங்களா இல்லை எதுவுமே மென்ஷன் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ஐடியல் கேஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் ப்ராக்டிக்கல்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்போது டயோட் வந்து ஐடியல். அப்போ ஐடியல் நம்ம எடுத்துக்கலாம். ஐடியல் ஜினார் டயோட். ஓகே, நெக்ஸ்ட்டு கிவன் ஜினார் டயோட் இஸ்ன்ட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆர் ரிவர்ஸ் பயாஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு பிரேக் டவுன் ரீஜியனில் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணனா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணணுங்க. ஓகே, அது என்ன கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபார்வர்ட் பயாஸ்டா இருந்துச்சுன்னா ஐடியல் டயோட் அப்படிங்கும்போது ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்கியூட். இதே ப்ராக்டிக்கல் டயோடா இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்டு பை கட் இன் வோல்டேஜ். ரிவர்ஸ் பயாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எகெயின் பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஜினார் டயோடா இருக்கிறதுனால பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணினதுக்கு அப்புறமா அது வந்து பிரேக் டவுன் ரீஜியனில் இருக்கா நான் பிரேக் டவுன் ரீஜியனில் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜினார் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆர் ரிவர்ஸ் பயாஸான்னு செக் பண்ணணும். செகண்ட், இஃப் ஃபார்வர்ட் பயாஸ் ரீப்ளேஸ் ஜினார் டயோட் பை ஈக்குவலன்ட் சர்க்கியூட். இஃப் ரிவர்ஸ் பயாஸாக இருந்துச்சுன்னா வெரிஃபை பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ். பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ரீஜியன், நான் பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ பிரேக் டவுன் ரீஜியன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா VZ டேஷ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு VZ. நான் பிரேக் டவுன் ரீஜியன் அப்படின்னா VZ டேஷ் ஷுட் பி லெஸ் தென் VZ. ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து ஜினார் டயோட் சர்க்கியூட்ஸ் எல்லாமே வந்து அப்ரோச் பண்ண முடியுங்க. இந்த ரீஜியன் எதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்? பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் வச்சு ரீஜியன் ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஜினார் டயோட் ரிவர்ஸ் பயாஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவலண்ட் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பிஎன் டயோடில் என்ன பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட், ரிவர்ஸ் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட். அதே மாதிரி ஜினார் டயோடில் ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடலாம். ரிவர்ஸ் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட முடியாது. அது வந்து என்ன பிரேக் டவுன் ரீஜியனில் இருக்குன்னு அதோட பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்ணனதுக்கப்புறம் நான் பிரேக் டவுன் ரீஜியனில் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணலாம். இதே பிரேக் டவுன் ரீஜியனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்டு பை ஜீனார் பிரேக் டவுன் வோல்டேஜ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜினார் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் ஜினார் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆர் ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ அதுக்கு லெட் ஜினார் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ஸோ அந்த சர்க்கியூட்டை நான் ரீட்ரா பண்ணுறேன். வந்து நம்ம வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம். 16 வோல்ட்
1K 1.2K. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜினார் டயோட ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் பை அஷ்யூமிங் ஜினார் டயோட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ ஜினார் டயோட் கரண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். I equal to V by R. இங்க பாருங்க, இது ஷார்ட் சர்க்யூட் 1.2K parallel with ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் தான். ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது இஸ் R equal to 0. இங்க வந்து R equal to 0. அப்போ 1.2K parallel with 0 அப்படின்னா நம்மளுக்கு 0 தான். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு சர்க்யூட். இதை நம்ம வந்து 1.2K நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த parallel காம்பினேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 0வே தான் கிடைக்கும். அப்போ இந்த I கண்டுபிடிக்கிறதுக்கு I equal to 16 by 1K. இப்போ 16 milliampere. I equal to 16 milliampere. இங்க பாருங்க, நம்ம வந்து கரண்ட் கொஷின்ல கொடுத்திருக்க IZ இப்படி, பட் ஆக்சுவலா நம்மளோட ஜினார் கரண்ட் நம்ம எப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னா இங்க வந்து, அப்போ இந்த I equal to -16 by 1K. அப்போ -16 milliampere. இப்போ I வந்து நெகட்டிவ்ல இருக்கு. I நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜினார் டயோட் இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். ஏன்னா நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் எடுத்துருக்கோம். நம்மளுக்கு I வந்து, நான் சாரிங்க இந்த இடத்துல இந்த மாதிரி I எடுத்துட்டேன், இந்த கண்டிஷன் கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டயோட் எந்த சைட்லிங்க கரண்ட் ஃப்ளோ ஆகும்? P to N தானே நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். இங்க பாருங்க, இது P to N தானங்க கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து கரண்ட் டைரக்ஷன் இப்படி தான் எடுத்துருக்கணும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ல போடும்போது நம்மளுக்கு கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கணும், நம்மளுக்கு இங்க நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அதனால ஜினார் நம்மளோட அசம்ஷன் ராங். அப்போ ஜினார் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ல இல்லை, அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஜினார் டயோட் இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு. ஓகே, ரிவர்ஸ் பயாஸ்ல இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டெப், ரிவர்ஸ் பயாஸ்ல இருந்துச்சுன்னா வெரிஃபை பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ். வெரிஃபை தி பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ். ஓகே, பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டா ரிவர்ஸ் பயாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ்ல 2 பிரேக் டவுன் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் பிரேக் டவுன் ரீஜியன், இன்னொன்று வந்து பிரேக் டவுன் ரீஜியன். 2 ரீஜியன் இருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், லெட் ஜினார் டயோட் இஸ் இன் நான் பிரேக் டவுன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். பிரேக் டவுன் ரீஜியன் கூட அஷ்யூம் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். நான் பிரேக் டவுன் ரீஜியன். அப்போ நான் பிரேக் டவுன் ரீஜியனா அஷ்யூம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வெரிஃபை ஆகணும்? இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆச்சுன்னா நம்மளோட அசம்ஷன் கரெக்ட். நம்மளோட கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா இது நான் பிரேக் டவுன் ரீஜியன் இல்லை, அனதர் ரீஜியன் பிரேக் டவுன் ரீஜியன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜினார் டயோட் இஸ் இன் நான் பிரேக் டவுன் ரீஜியன் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் பிரேக் டவுன் ரீஜியன்ல ஜினார் டயோட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஓப்பன் சர்க்யூட். சர்க்யூட் ரீட்ரா பண்ணிக்கிறேங்க. 1 கிலோ ஓம், 16 வோல்ட், 1.2 கிலோ ஓம். இது வந்து ஓப்பன் சர்க்யூட். இது VZ. அக்ராஸ் ஜினார் டயோட் பொட்டன்ஷியல் வந்து VZ. பிரேக் டவுன் பொட்டன்ஷியல்லையும் நம்ம ஜினார் பொட்டன்ஷியல், ஜினார் வோல்டேஜ் எல்லாமே VZன்னு சொல்லுவோம். அக்ராஸ் தி ஹோல் ஜினார் டயோட், இதுல இருந்து இது வரணும், இதுல இருந்து இது வரணும், இதை வந்து VZ டேஷ். பிகாஸ் ஏன் VZ டேஷ்ன்னு சொல்றோம்னா, நம்ம வந்து ஜினார் டயோட வந்து டைரக்டா இப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதோட ஈக்குவலன்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதோட ஈக்குவலன்ட் தெரியும் இல்லைங்களா? அப்போ RZ VZ, இது VZ. இது வந்து ஐடியல், இது வந்து ப்ராக்டிக்கல். பிரேக் டவுன் ரீஜியன்ல நம்ம வந்து இப்படி எடுத்துப்போம். அப்போ இது ஹோலா தான் வந்து VZ டேஷ், இது ஹோலா பிளஸ் மைனஸ் VZ டேஷ். நம்மளுக்கு வந்து VZ ஓகே பிரேக் டவுன் வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும். VZ டேஷ் அப்படின்னா என்னன்னா,
இது வந்து நம்ம ஈக்குவலண்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ணும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ட்ரா பண்ணும்போது இதோட ஹோல் வோல்டேஜ் தான் நம்ம வந்து VZ டேஷ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க இருக்க வோல்டேஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து VZ டேஷ். இப்போ VZ டேஷ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபிள் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.2K upon 1.2K plus 1K 1.2K upon 1.2K plus 1K into 16. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 8.73 வோல்ட் கிடைக்குங்க. அப்போ VZ dash equal to 8.73 வோல்ட். அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் நான் பிரேக் டவுன் ரீஜனில் என்ன கண்டிஷன் தெரியும்? VZ dash நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 8.73 which is less than VZ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 10 வோல்ட் எஸ். அப்போ 10 வோல்ட் 8.73 இஸ் லெஸ் தென் 10 வோல்ட். அப்போ நம்ம அஷ்யூம் பண்ணின கண்டிஷன் இஸ் கரெக்ட். அப்போ ஜினார் டயோட் இஸ் இன் நான் பிரேக் டவுன் ரீஜியன். ஓகே, இப்போ நான் பிரேக் டவுன் ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு வந்து சிம்பிளா IZ தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டயோட் ஜினார் டயோடோட ஈக்குவலண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடணும். என்ன ஈக்குவலண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபார் திஸ் ஜினார் டயோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்க என்ன பெராமீட்டர் கேட்டிருக்காங்கன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஜினார் டயோட் ரிவர்ஸ் பயாஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஜினார் டயோட் ரிவர்ஸ் பயாஸில் நான் பிரேக் டவுன் ரீஜியனில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ நான் பிரேக் டவுன் ரீஜியனில் ஜினார் டயோட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்கு. அப்போ ஓப்பன் சர்க்கியூட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு IZ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க IZ. அப்போ IZ இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் கரண்ட் கேனாட் ஃப்ளோஸ் into open circuit terminals. So IZ equal to 0 ampere. Option A is the correct answer. Next question. Question number 11. Which of the following statements are true about Zener diode? The location of Zener region can be controlled by varying the doping level. First statement கொடுத்திருக்காங்க. Second statement, increase in doping will increase Zener potential. ஓகே, ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஜினார் டயோடு வந்து நம்மளுக்கு ஹெவிலி டோப்டு PN ஜங்ஷன் தான் வந்து ஜினார் டயோடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ இங்கே எல்லாமே வந்து டோப்பிங் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். Location of Zener region can be controlled by varying the doping level. ஓகே, இப்போ வந்து Zener region வந்து பிரேக் டவுன் ரீஜியன்ல இருக்கணுமா ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜியன்ல இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து டோப்பிங் லெவலை வச்சு we can control. Yes, this statement is correct. Second statement, increase in doping will increase the Zener potential. Zener potential அப்படிங்கிறது VZங்கிறது Zener diode மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அது நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு அப்ராப்ரியேட்டாக மேட்ச் ஆகலை. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இன்க்ரீஸ் இன் டோப்பிங் தட் ப்ரொடியூசஸ் அ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். டோப்பிங்கிறது இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறது தானே டோப்பிங். அப்போ டோப்பிங் அதிகமாக இம்பியூரிட்டிஸுமே அதிகமாகும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். லொக்கேஷன் ஆஃப் Zener ரீஜன் கேன் பி கண்ட்ரோல்டு பை வேரியிங் இன்புட் வோல்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. Zener டயோடு எல்லாமே நம்ம வந்து டோப்பிங் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்புட் வோல்டேஜ் வச்சு கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Special diodes and optoelectronics devices like கேட்ட questions பார்க்கலாம். A Schottky diode has dash capacitance and operated at dash frequencies கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து Schottky diode கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ Schottky diode கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வெரி லிட்டில் கெப்பாசிட்டன்ஸ்,
very low capacitance, high switching speed, low forward voltage drop, high frequency applications like SMPS circuit, high frequencies la operate ஆகுங்க, operated at high frequencies, and applications used in SMPS circuits, temperature independent unipolar device, and current movement in forward direction caused by thermionic emission. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்காட்கி டயோடோட கேரக்டரிஸ்டிக். ஸோ இதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்காட்கி டயோட் ஹாஸ் வெரி லிட்டில் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி லிட்டில். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். Question number 13. In LED, a digit 0 can be formed by. LED ஓட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த டிஸ்பிளேலயே நம்மளுக்கு தெரியும், எல்இடி டிஸ்பிளேல தெரியும். பட் என்னென்ன டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. இங்கே டிபின்னு ஒரு பாயிண்டர் இருக்கும். இப்போ இதில் ஏபிசிடிங்கிறது ஒவ்வொரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதில் 0 நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டெர்மினல்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கணும் அப்படின்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஏன்னா 0ங்கிறது நம்மளுக்கு இப்படி தானே டிஸ்பிளே ஆகுங்க. அப்போ இப்படி டிஸ்பிளே ஆகும்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஜி நம்மளுக்கு தேவையில்லை. ஜி வந்து 0 இருக்கணும். அப்போ digit 0 can be formed by grounding all the terminals except G. 5 volt to all terminals கொடுக்க முடியாது, ஏன்னா G கொடுக்க முடியாது. grounding all terminals கிடையாது. A, B, C, D and G are connected. E and F கிடையாது. So option A is the correct answer. Next question. Question number 14. Dash value of series resistor is required to limit the current through LED to 20 milliampere with the forward voltage drop கொடுத்திருக்காங்க when connected to 10 volt supply. Solution. இப்போ சப்ளை என்ன கொடுத்திருக்காங்க, 10 volt சப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த சீரியஸ் சர்க்கியூட்ல நம்மளுக்கு ரெசிஸ்டர் இருக்கணும், ஒரு ஆர்ன்னு வச்சுக்கலாம். எல்இடியோட ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் 2 volt, இதோட கரண்ட் வந்து நம்மளுக்கு 20 milliampere கொடுத்துட்டு இப்போ ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது டயோடோட எல்இடியோட கரண்ட் 20 milliampere அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், இது சர்க்கியூட் இஸ் அ சீரியஸ் சர்க்கியூட். அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுமே வந்து நம்மளுக்கு 20 milliampere தான் இருக்கும். அப்போது இங்கேயுமே நம்மளுக்கு 20 milliampere கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்போ இதில் கேவிஎல் அப்ளை பண்ணலாம். பை கேவிஎல் -10 ப்ளஸ் விஆர் ப்ளஸ் 2 volt ப்ளஸ் மைனஸ் விஆர் which is equal to 0. VR equal to 8 volt. இப்போ VR கண்டுபிடிச்சிட்டோங்க. R equal to V by I. Vங்கிறது VR by I. VR அப்படிங்கிறது 8 upon I வந்து 20 milliampere. R equal to, இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு R equal to 400 ohm கிடைக்கும். ஸோ R equal to 400 ohm. ஆப்ஷன் B is the correct answer. இது வந்து கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம இந்த எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் எல்இடியோட டைரக்டாக சப்ளை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்இடி மே டேமேஜ். ஸோ அதனால ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் நம்ம அதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வர ரெசிஸ்டர் வேல்யூவை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணோன்னா we can save LED from damage. Okay, next question. BJT la keta questions லாம் பார்க்கலாம். Calculate the base current of NPN transistor if the current gain of beta equal to 100 and emitter current of 3 ampere. என்ன ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாங்க. beta equal to 100
emitter current IE equal to 3 milliampere. பேஸ் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, IB equal to dash கேட்டிருக்காங்க. அப்போ பீட்டா அப்படிங்கிறது காமன் எமிட்டர் கரண்ட் கெயின். அப்போ கிவன் வந்து காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி நம்மளுக்கு தெரியும். இப்போ ஐபி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, பீட்டா தெரியும், ஐசி அன்னோன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பீட்டா ஈக்குவல் டு ஐஇ அப்பான் ஐபி, சின்ஸ் ஐசி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐஇ. பீட்டா ஈக்குவல் டு, பீட்டா நம்மளுக்கு தெரியும், பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 100 ஈக்குவல் டு 3 milliampere அப்பான் ஐபி. நெக்ஸ்ட் ஐபி ஈக்குவல் டு 3 இன்ட்டு, இது சால்வ் பண்ணிங்கன்னா ஐபிங்க போய்ட்டு 10, 3 இன்ட்டு 10 to the power of -5. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோன்னா, சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 30 மைக்ரோ ஆம்பியர் கிடைக்கும். ஸோ 30 மைக்ரோ ஆம்பியர் ஆப்ஷன் 29 தான் இருக்குது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்ராக்சிமேட்லி 29 மைக்ரோ ஆம்பியர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். An NPN BJT is operating in the active region. If the reverse bias across the base collector junction is increased, then இப்போ பிஜேடி என்பிஎன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னாலே எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ்ட், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னா if the reverse bias across the base collector junction is increased, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேஸ் கலெக்டர் ஜங்ஷனுக்கு இருக்க ரிவர்ஸ் பயாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, டிப்ளீஷன் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படின்னா, டிப்ளீஷன் ரீஜியன் பெனிட்ரேட்ஸ் மோர் இன்டு தி லைட்லி டோப்டு ரீஜியன். அப்போது பேஸில் தான் வந்து டிப்ளீஷன் ரீஜியன் அதிகமாகிட்டே போகும். ஓகே, இதனால எஃபெக்டிவ் பேஸ் வித் அங்கே நடக்கும். எஃபெக்டிவ் பேஸ் வித் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் பேஸ் வித் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டியில் எஃபெக்டிவ் பேஸ் வித் கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் பேஸ் வித் டிக்ரீசஸ். அப்போ எஃபெக்டிவ் பேஸ் வித் டிக்ரீஸ் ஆகும்போது பாருங்க நம்மளுக்கு பிஜேடி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். எமிட்டர் பேஸ் கலெக்டர் என்பிஎன். ஸோ ஆக்டிவ் ரீஜியன் இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ், இதுவுமே வந்து ஃபார்வர்ட் பயாஸ். எமிட்டர் பேஸ் கலெக்டர். ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, இப்போ ரிவர்ஸ் பயாஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரீஜியனில் நம்மளுக்கு டிப்ளீஷன் ரீஜியன் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பிகாஸ் பேஸ் இஸ் தி லைட்லி டோப்டு ரீஜியன், டிப்ளீஷன் ரீஜியன் பெனிட்ரேட்ஸ் மோர் இன்டு தி லைட்லி டோப்டு ரீஜியன். அப்போது டிப்ளீஷன் ரீஜியன் இங்கே கம்மியாக தான் ஆகும், இங்கே அதிகமாக என்டர் ஆகும் பேஸில். அப்போது பேஸோட வித் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே டிப்ளீஷன் ரீஜியன் ஆகிடுச்சு, இது டிப்ளீஷன் ரீஜியன் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இது மட்டும்தான் வந்து பேஸ். அப்போ எஃபெக்டிவ் பேஸ் வித் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது எஃபெக்டிவ் பேஸ் வித் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரீகாம்பினேஷனுமே வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரீகாம்பினேஷன் நம்மளுக்கு கம்மி ஆகிடுச்சு. தேர்ஃபோர் பேஸ் கரண்ட் ரெடியூசஸ் which results in increase in collector current. அப்போ நம்மளுக்கு ஐசி இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு பேஸ் வித் டிக்ரீசஸ். பேஸ் வித் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரீகாம்பினேஷன் ரெடியூஸ் ஆகுது. ரீகாம்பினேஷன் ரெடியூசஸ். அப்போ ரீகாம்பினேஷன் ரெடியூஸ் ஆகும்போது ஐபி ஆல்சோ டிக்ரீசஸ், ஐசி ஆல்சோ டிக்ரீசஸ், ஐசி இன்க்ரீசஸ். அப்போது நம்மளுக்கு காமன் எமிட்டர் கரண்ட் கெயின் கேட்டிருக்காங்க. அப்போ பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. அப்போது ஐபி டிக்ரீசஸ், ஐசி இன்க்ரீசஸ் அப்படின்னா பீட்டா ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போது
effective bandwidth decreases, common emitter current gain increases. Option C is the correct answer. Chapter 5 FET-ல கேட்ட question, both JFET and MOSFET-ல கேட்ட questions பார்க்கலாம். JFET is the என்ன current என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளுக்கு பேசிக்காக பிஜேடிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஜேஃபெட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அனலாகில் போகும்போது ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்குமே நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்குமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்கே ஜேஃபெட் அப்படிங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது எப்படி வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவுட்புட் ஈக்குவேஷன் வச்சு தான் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன சர்க்கியூட் எடுத்துக்கோங்க, அதோட வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸா, கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸா, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன எதோடது கேட்டிருக்காங்களோ அதோட அவுட்புட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அது மேபி வோல்டேஜ் ஈக்குவேஷனாக இருக்கலாம், கரண்ட் ஈக்குவேஷனாக இருக்கலாம். இப்போ டயோட் அப்படின்னா கரண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்துக்க முடியும், பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஜேடி அப்படின்னா கரண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரியல அவுட்புட்டில் என்ன ஈக்குவேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு. இப்போ இங்கே ஜேஃபெட்டில் நான் அதோட அவுட்புட் ஈக்குவேஷன் ஐடி ஈக்குவல் டு IDSS into 1 minus VGS by VP the whole square. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன் ரீஜியன் எடுத்திருக்கேங்க. லீனியர் ரீஜன்லையும் எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு சேம் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இப்போ அவுட்புட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரண்ட். அப்போது கரண்ட் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா VGS, வோல்டேஜ் ஆஃப் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ். அப்போது கரண்ட் source is controlled by voltage. அப்போ voltage controlled current source. Option A is the correct answer. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18. The field effect transistor is associated with என்ன கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் கெப்பாசிட்டன்ஸுங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடில் தான் வருங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடில் அண்டர் ரிவர்ஸ் பயாஸில் டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ், ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இஸ் அனதர் நேம். டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ கால்ட் சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த மூணுமே வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடில் தான் வருங்க. ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இஸ் அசோசியேட்டட் வித் சேனல் லென்த் மாடுலேஷன். சேனல் லென்த் மாடுலேஷன் அப்படிங்கிறது டியூ டு கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எடுத்துக்கலாம், VDS ID. இப்போது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வந்து சேச்சுரேஷன் ரீஜனில் இப்படி இருக்குங்க. பட் சேனல் லென்த் மாடுலேஷன்னால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்குங்க. அதுதான் இது சேனல் லென்த் மாடுலேஷன். இந்த வேரியேஷன் எதனால நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா VDS இன்க்ரீஸ் ஆக இந்த டிஃப்ரென்ஸ் எதனால இருக்கும் அப்படின்னா VDS ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்த் ஆஃப் தி சேனல் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுங்க. VDS இன்க்ரீஸ் ஆகும்போது லென்த் ஆஃப் தி சேனல் டிக்ரீஸ் ஆகுது. லென்த் ஆஃப் தி சேனல் டிக்ரீஸ் ஆகும்போது ஐடி வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு சேனல் லென்த். அப்போ அந்த சேனல் மாறும்போது அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோண்டு ஸ்பேஸில் நம்மளுக்கு சேனல் அப்படிங்கிறது பார்த்துக்கொள்ளுங்க ஃபெட். அப்போ இப்படி தான் சேனல் இருக்கும். இப்போ நம்ம VDS இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது அப்போ நம்ம சேனல் இங்கே தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸ்டில் நம்ம VDS இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லென்த் ஆஃப் தி சேனல் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் அவங்க சேனல் லென்த் மாடுலேஷனில் சொல்லியிருக்காங்க. டியூ டு சேனல் லென்த் மாடுலேஷன் ஐடி increases slightly. Field effect transistor is associated with channel length modulation. அப்போ இதோட கரண்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்னா ID equal to IDSS into 1 minus VGS upon VP whole square into 1 plus lambda VDS. Because இந்த lambdaங்கிறது channel length modulation coefficient,
சேனல் லென்த் மாடுலேஷன் பிக்சரில் வருது அப்படின்னா நம்ம ட்ரெயின் கரண்ட் ஃபார்முலா வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபார்முலாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின். Question number 19. The major advantage of MOSFET for digital switching is option A, that oxide layer between gate and channel prevents the DC current from flowing through the gate. Yes, இதுதாங்க மெயின் அட்வான்டேஜ். ஆக்சைட் லேயர் வந்து நம்மளுக்கு டிசி கரண்ட் போக விடாம ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங்கும் பார்த்துடலாம். தட் they do not have larger capacitance factor imposed by the gate. இல்லைங்க, இது கிடையாது. தட் தி ஆக்சைட் லேயர் பிட்வீன் அண்ட் கேட் சேனல் அலௌஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அலௌஸ் கிடையாது, ப்ரிவென்ஸ் தான். லார்ஜர் கெப்பாசிட்டன்ஸ் ஃபேக்டர் இம்போஸ்ட் பை தி கேட் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் டிஜிட்டல் ஸ்விட்சிங். நெக்ஸ்ட் கொஷின். If the drain and gate in an enhancement type MOSFET are shorted together, then MOSFET operates in. Okay. இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் வந்து ட்ரெயின் அண்ட் கேட் வந்து ஷார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாஸ்ஃபெட் இப்படி இருக்கு, கேட், ட்ரெயின், சோர்ஸ். இதில் கேட் அண்ட் ட்ரெயின் ஆர் ஷார்ட்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட் அண்ட் ட்ரெயின், இது விடி, இது விஜி. அப்போ VD equal to VG. Gate voltage and drain voltage are same because they say both are shorted together. ஓகே, இதில் என்ன ரீஜியன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கட் ஆஃப் ரீஜியன். கட் ஆஃப் ரீஜியனில் VGS less than VT. Second, linear region. Linear region la VGS greater than or equal to VT and also VDS less than VGS minus VT. Third one, the saturation region. Saturation region or condition VGS is greater than or equal to VT and VDS is also greater than or equal to VGS minus VT. These are ரொம்ப important conditions for the MOSFET to be in cutoff region, linear region or saturation region. இந்த condition satisfy ஆச்சுன்னா அது எந்த ரீஜியன்ல நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா VD அண்ட் VGR ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வேல்யூவாகவே இருக்கட்டும்னா பட் VG அண்ட் VDR ஷார்ட்டட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து இது வந்து என்ன ரீஜன், லீனியரா சேச்சுரேஷனா கட் ஆஃப்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ VGS இஸ் லெஸ் தென் கட் ஆஃப் ரீஜியன்ல VDயே இல்லைங்க, அப்போ கட் ஆஃப் ரீஜியன் கிடையாது. ஆப்ஷன் சி வந்து கிடையாது, டியும் கிடையாது. ஏன்னா டியில் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் தென் சேச்சுரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஓகே, அதை செக் பண்ணலாம். VDS-ஐ நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. VD மைனஸ் VSன்னு எழுதலாம், விச் இஸ் லெஸ் தென் VG மைனஸ் VS மைனஸ் VT. இதை வந்து எப்படி எழுதலாம்? VD மைனஸ் VS which is greater than or equal to VG minus VS minus VT. For MOSFET, VT should be positive. எப்பயுமேங்க VT for MOSFET VT வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். பிகாஸ் கட் ஆஃப் ரீஜியனில் தான் லெஸ்ஸாக இருந்தீங்க, நம்மளே பார்த்துருக்கோம். VGA should be greater than VT and VT should be positive. இந்த VT வந்து எப்பயுமே பாசிட்டிவ் ஃபார் N channel, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபார் or N channel, negative for P channel. இப்போ இதில் VD இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. VDக்கு பதிலாக VGன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். VG minus VS less than VG minus VS minus VT.
இப்போ விஜி மைனஸ் விஎஸ்ங்கிறது ஒரு வேல்யூ ஒரு 5ன்னு எடுத்துக்கலாம். 5 லெஸ் தென் 5 மைனஸ் விடி பாசிட்டிவ் ஒரு 1ன்னு எடுத்துக்கலாங்க. 5 minus 1 4. அப்போ V5 which is less than 4 இந்த ஸ்டேட் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகுது. ஓகே, அப்போ இங்க செக் பண்ணலாம். VG minus VS which is greater than VG minus VS minus VT. இப்போ இங்க VG minus VS 5 which is greater than or equal to VG minus VS or 5 எடுத்துட்டு minus 1. 5 is greater than 4. Yes, இந்த condition நம்மளுக்கு satisfy ஆகுதுங்க. அப்போ if drain and gate in an enhancement type N MOSFET are shorted together, then MOSFET operates in the saturation region. MOSFET என்ன region operate ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, saturation region operate ஆகுது. ஓகே, ஸோ இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனோட கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், பவர் ஸ்விட்சிங் டிவைசஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 21. The minimum amount of current required to maintain the SCR in its on state of operation is called. ஸோ இது ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ங்க. மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் தி எஸ்சிஆர் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மினிமம் கரண்ட் அப்படின்னாலே அது வந்து ஹோல்டிங் கரண்ட், டு ஆன் அப்படிங்கிறது ஹோல்டிங் கரண்ட். ஓகே, கண்டக்ஷன் கரண்ட் அப்படிங்கிறது அது கண்டக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கரண்ட். ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படிங்கிறது அண்டர் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட். பட் இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு மெயின்டைன் எஸ்சிஆர் இன் இட்ஸ் ஆன் ஸ்டேட், அதுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஹோல்டிங் கரண்ட். இது கன்ஃபியூஷனே வேண்டாங்க, இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின். ஓகே, செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.